ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கங்கா இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் பயங்கரமான ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. குமரனை பயங்கரமாக கேள்வியும் கேட்டிருப்பாங்க. நம்ம குமரன் இருந்துட்டு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு அவர் பக்கம் இருக்க நியாயத்தெல்லாம் நம்ம கங்கா கிட்ட எடுத்து சொல்லியிருப்பாரு. நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடு இந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம கங்கா இருந்துட்டு குமரனை பார்த்து, இங்கே பாருங்க, உங்களை நான் இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்புங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி விடுங்கங்கா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் உனக்கு கூட இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் கேட்டேன், அது தப்பு இல்லையா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோடு நம்ம குமரன் சொல்லவும், நம்ம கங்காவுக்கு இன்னும் கில்ட் ஆகிடுது. இப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறவர்கிட்ட நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, நீ பண்ணது எவ்வளோ தப்புன்னு இப்போ புரியுதாடி உனக்கு? நான் தான் அப்போ இருந்து பேசாதன்னு சொல்லிட்டே இருக்க. ஆனால் நீ வாய்க்கு வந்தபடி கண்டபடி நீ அந்த தம்பியை இப்படியெல்லாம் பேசி கஷ்டப்படுத்திடியடி. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் திரும்ப அள்ள முடியுமா உன்னால? ஃபஸ்ட்டு யோசிக்கணும், என்ன வார்த்தை பேசுகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசணும்டி. நீ இப்போ யோசிக்காமல் பேசுனதுனால அந்த தம்பி மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அதுவும் அவரை தனியாக கூட கேட்கல, நீ ஊர் முன்னாடி வச்சு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிற. இது உனக்கே நியாயமாக இருக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருமா, அக்கா தெரியாமல் பேசிட்டாமா, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லவோ, நம்ம கங்கா இருந்துட்டு, ஏ காவேரி, அம்மா கேட்கட்டும் விடுடி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தானே, அதனால தானே என்னை கேட்டுட்ருக்காங்க, கேட்கணும் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, கொஞ்சம் நேரம் நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லவும், காவேரி இருந்துட்டு, இல்லைங்க அக்கா தெரியாமல் தான் பண்ணா, தெரிஞ்சு பண்ணியிருந்தா நம்ம இதெல்லாம் கேட்கலாம், தெரியாமல் பண்ணதுக்கு எதுக்காகங்க அவகிட்ட கேள்வி கேட்கணும்? இங்கே பாரு காவேரி, ஒரு புருஷனை ஒரு பொண்டாட்டியா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ எதுவுமே புரிஞ்சுக்காம கண்டபடி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடுறது ரொம்ப தப்பு காவேரி. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவங்களுக்கு இப்போ எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வச்சாதான் இன்னொரு டைம் இது நடக்காம இருக்கும், அமைதியா இரு காவேரி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை சைலண்ட் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் சாந்தி இருந்துட்டு, எங்க பாருடி, என் பையனை எப்படியெல்லாம் கேட்குற, நீ என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்குற, என்னோட பையனை கல்யாணம் பண்ணதுல இருந்தே நீ சந்தோஷமா இல்லையா, உன்னை சந்தோஷமா வச்சுக்கலையாடி, உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தாண்டி என் பையன் நாயா மாடா உழைச்சிட்டு இருக்கான், என்னை கூட தனியாக விட்டுட்டு உங்கள் ஃபேமிலிக்காக வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனை பார்த்து என்னடி வார்த்தை பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி இருந்துட்டு கங்காவை பார்த்து கேட்கவும், கங்கா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாந்தி இருந்துட்டு, இங்கே பாடுறா குமரா, இனிமே இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, என் கூட வர அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்லவும், குமரன் இருந்துட்டு, இங்கே பாருமா, அவள் தெரியாமல் பேசிட்டா, எதுக்குமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி கிட்ட சொல்லவும், சாந்தி இருந்துட்டு, இங்கே பாடுறா குமரா, நீ இப்படி பேசி தாண்டா அவகிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்க, நான் எவ்வளோதான் சொன்னாலும் உனக்கு புரியாது, அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் அவளை கல்யாணம் பண்ணிக்காதரா, வேண்டான்னு தள்ளப்பாடா அடிச்சுக்கிட்டேன், நீ கேட்டியா? இப்ப பாரு உன்னை என்னென்னலாம் கேட்குறா, இவ குடும்பத்துக்காக நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க, உன் வாழ்க்கைய தியாகம் பண்ணியிருக்கடா, அதெல்லாம் கூட நினைச்சு பார்க்காம அவ பாரு என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்டா, என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன மரியாதை இல்லாம பேசுறாடா, அவளை கண்டிக்க மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி இருந்துட்டு குமரன் கிட்ட கேட்கவும், இங்க பாருமா ப்ளீஸ்மா, இருக்கிற பிரச்சனையிலே நீயும் பிரச்சனை ஏத்தாதாம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு சாந்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு அழுதுகிட்டே மேலே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாவும் பாட்டியும், ஏ கங்கா நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே நம்ம கங்கா யாரு கூப்பிட்டதையும் கேட்காம அழுதுகிட்டே மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனாவும் காவேரியும் நம்ம கங்கா கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே உள்ள போயிட்டு, இங்க பாருக்கா, நீ தெரியாம தான் பேசினன்னு எனக்கு தெரியும், மாமா இப்படியெல்லாம் உனக்கு பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன், ஆனா நீ பேசுனது எல்லாமே எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா, ஆனா மாமாக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும், அவர் நிலைமையில இருந்தா கண்டிப்பா நானா இருந்திருந்தா உன்னை ரொம்ப திட்டிருப்பேங்கா, ஆனா அவர் எதுவுமே பேசாம அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு அமைதியா இருக்காரு, உன்னை ரொம்ப புரிஞ்சிட்டு இருக்காருக்கா, இப்படி ஒரு மனுஷன் உனக்கு புருஷனா கிடைச்சது ரொம்ப புண்ணியம்க்கா, நீ அவரு கிடைச்சதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணுமோக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட
சொல்லவும் கங்கா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் யமுனா இருந்துட்டு, இங்க பாருக்கா, நீ எதுக்காகவும் அழுகாதுக்கா, ப்ளீஸ்க்கா, நீ அழுதா என்னால தாங்க முடியாதுக்கா, எதுக்காகக்கா நீ அழுகுற, நீ அழுகாதுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லாம அழுகாதன்னு மட்டும் நம்ம யமுனா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதாவும் பாட்டியும் மேல வராங்க. வந்த உடனே பாட்டி இருந்துட்டு, எத்தனை தடவை உனக்கு சாரதா சொன்னா, பேசாதடி, அமைதியா இருடின்னு, இப்போ எல்லா வார்த்தையும் விட்டுட்டு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு, பாட்டி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்றாங்க. இங்க பாருடி, இப்படி சொல்லி சொல்லி தாண்டி என்ன வாயெல்லாம் அடிச்சிட்டீங்க. இப்ப பாரு, நல்லது கெட்டது தெரியாம அவ என்னென்ன பேசி எல்லார் மனசையும் எப்படி கஷ்டப்படுத்தியிருக்கா. இவ பண்ணதெல்லாம் நியாயமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி, அதாவது காவேரி கிட்ட நம்ம பாட்டி கேட்கவும், நம்ம காவேரியும் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. நம்ம கங்கா பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனா அவ தெரியாம பண்ணிட்டா. எதுக்காக நீங்க எல்லாருமே அவளை பிடிச்சி இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க? 4 நாளா மாமா கூட இல்லைன்ற கோவம் தான் அவளுக்கு, வேற எதுவுமே இல்லை. தன்னோட புருஷன் தான் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கிட்ட சொல்லுவோம். பாட்டி இருந்துட்டு, இங்க பாருடி, அவ நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா அவ எப்படி கேட்டுட்டு இருக்கணும், வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் பொறுமையாக உட்காந்து கேட்டிருக்கணும்ல. அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் எப்படி எல்லார் முன்னாடியும் அவன் அந்த பையனை அசிங்கப்படுத்தலாம்? அந்த பையன் மனசு எப்படி பாடுபட்டிருக்கோம்? எனக்கே இவ கேட்ட கேள்வியெல்லாம் கழுத்தில் கத்திய வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கே இப்படி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயமா சொல்லவும், நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக அழுக வந்துட்டே இருக்கு. அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு பாட்டி, கொஞ்ச நேரம் சும்மா இரு பாட்டி, அவளே அழுதுகிட்டே இருக்கிறா, திரும்ப நீ எதையோ சொல்லி அவளை அழுக வச்சுக்கிட்டே இருக்க, ப்ளீஸ் பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி காவேரி, அவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி, கொஞ்ச நாளா அவ பேசுறது எல்லாமே கழுத்துல கத்திய வச்ச மாதிரி தாண்டி பேசுறா. அவகிட்ட எத்தனையோ முறை பொறுமையா சொல்லியாச்சு, பொறுமையா சொல்லி அவ கேட்டாலடி, கேட்காம இருந்தனால தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு அத்தை. இப்போ அது யாருமே கேட்கலன்னா அவளுக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, கண்டிப்பாக மாமாவை பற்றியும் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியும் அக்காவுக்கு இப்போ புரிஞ்சிருக்குமா. நீங்கள் எல்லாருமே பேசி மேலும் மேலும் அக்காவை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் நம்ம சாரதா கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கடி, நீங்கள் இனிமேலும் ஏதாச்சும் பண்ணிட்டு போங்கடி, உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கடி, உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிடுறதுனால தானே என்னை வச்சு நீங்கள் எல்லாருமே சண்டை போடுறீங்க. நீங்கள்லாம் சண்டை போடக்கூடாது, நீங்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும். உங்களை பார்த்து நான் படணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வரீங்க. உங்களெல்லாம் பார்த்தா நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? இப்போது உங்கள் அப்பாவை நினச்சி நான் கஷ்டப்படவா, இல்லை உங்களை நினச்சி கஷ்டப்படவா? சொல்லுடி, நான் யாரை நினச்சி தான் படட்டும் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு 2 பேருக்கிட்டே 3 பேருக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. 3 பேருமே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு மேலே வராரு. மேலே வந்த உடனேயே சத்தம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு, அத்தை என்னத்த ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இனி இதுக்கு மேலே என்ன தம்பி ஆகணும், எல்லாத்தையுமே தான் அவள் பண்ணி முடிச்சிட்டாலே, இதுக்கு மேலே என்னத்தை பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு இவரை கேட்கவும், சாரதா இருந்துட்டு விஜய் கேட்கவும், விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவங்க தெரியாமல் பேசியிருப்பாங்க, அதனால் நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க புருஷன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கோ அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. இப்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. குமரன் கஷ்டப்படுறதும் அவர் கண்ணு முடிச்சு வேலை பார்க்குறதும் எதுவுமே தெரியாது அவருக்கு. அதனால் எப்படி அவர் அதனால அவங்க எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க, அதனால தான் அவங்க கஷ்டத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ப்ளீஸ் அத்தை, இதை இப்படியோ விட்டுருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தம்பி, எப்படி தம்பி விடுறது? இவ்வளோ பெரிய முன்னாடி எவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசி அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இனிமே அவங்க மூஞ்சில நான் முழிக்க முடியுமா? இப்போது அவங்க குமரனோட அம்மா பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? அந்த வார்த்தையை கேட்க எனக்கு உசுரே போகிற மாதிரி
இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு எல்லாம் சொல்லலை. ஆனா குமரன் மாமா மேலேயும் தப்பு இருக்குல்ல. அவரு என்கிட்ட இப்படியெல்லாம் பண்றேன் செய்யறேன்னு சொல்லியிருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன்ல, நான் எதுவும் கேட்டிருக்க மாட்டேன்ல. இப்போ அவர் மேலேயும் தப்பா வச்சுக்கிட்டு என்கிட்டயே எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருந்தா நான் என்னத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கங்கா இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமரன் இருந்துட்டு மேலே வராரு. மேலே வந்த உடனே இங்க பாரு கங்கா, உன்னை என் மேலதான் தப்பு இருக்கு கங்கா, ப்ளீஸ் கங்கா, நீ இனிமே சண்டை போடாத, நீ அழுகாத, நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டதான் நான் இதை எல்லாத்தையும் பண்ணேன். நீ அழுதுகிட்டு இருக்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். ப்ளீஸ் கங்கா, நீ சந்தோஷமா இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து சாந்தி இருந்துட்டு இங்க பாருடா, இவ்வளோ கேட்டுட்டும் நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியாடா. இங்க பாரு, இனிமே இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பு. இந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் உன்னோட மரியாதை இப்படி இருக்கு. என்ன என்ன என்னத்த சொல்றது, உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குத்தம் இல்லை. அன்னைக்கு நீ கேட்டிருந்தா, என் பேச்சை கேட்டிருந்தா இப்ப நல்லா இருந்திருப்பில்லடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இங்க பாருங்க அத்தை, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனா இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு சாந்தி கிட்ட சொல்லவும், சாந்தி இருந்துட்டு இப்பதான் உனக்கு அத்தன் தெரிஞ்சுதாடி, என்ன மரியாதை இல்லாம 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இப்ப என்ன வந்து அத்தனை வேற கூப்பிடுறியாடி, என்ன அத்தனையும் கூப்பிடாத, ஒன்னும் கூப்பிடாத, என்னோட பையனை கூட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம கங்காக்கு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு இங்க பாருமா, கங்கா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டா, அவளுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியுமா. இப்போ அவ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு அவ என் மேல பாசம் வைக்கலன்னெல்லாம் இல்லை, நான் கூட இல்லைன்றதுக்காக தான் இப்படி அவ பேசிட்டு இருக்கா, அதனாலதான் அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு கங்காவை பத்தி பேசிட்டு இருக்கவும், நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரா குமரா, இனிமே எனக்கு இந்த வீட்டில் நீ இருக்கிறது விருப்பமே கிடையாது, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அத்தை, உங்கள் காலை கூட பிடிச்சிக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அத்தை, நான் பண்ணது தப்பு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிக்கிறாங்க. இங்கே பாருடி, உன்னை என் காலில் விழ சொல்லி நான் சொல்லவே கிடையாது, எதுக்காக என் காலில் விழுந்துட்டுருக்க, நீ ஃபஸ்ட்டு எழுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாருமா, இனிமே நான் கங்காவை விட்டு இனிமேலும் வரப்போகிறதில்ல, எப்போவுமே நான் வரப்போகிறதில்ல, உன்னை என் கூடவே வச்சு பார்த்துக்கணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா நீ என் கூட இருக்க மாட்டேங்கிற, இப்ப கூட நீ இங்கே இரு, நான் உன்னை வச்சு பத்திரமா உன்னை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேம்மா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா குமரன், இவ்வளவு நடந்த அப்புறமும் நீ இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு சரியாவே படலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம குமரன் இருந்துட்டு இங்க பாருமா, இப்படி எல்லாம் பேசாதமா, கங்கை எவ்வளவு கஷ்டப்படுறா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு நடந்த அப்புறம் நீ அவ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியாடா, உங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு, நான் ஊருக்கு கிளம்புறேன், வாடி வீரு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனோட தங்கச்சியை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, அண்ணி கொஞ்ச நேரம் இருங்க அண்ணி, சாப்பிட்டு போவீங்க, இருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம சாந்தி இருந்துட்டு, சாப்பாடு ஒண்ணுதான் இங்க குறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இப்ப சந்தோஷமாடி, உனக்கு எத்தனை முறை உனக்கு சொன்னேன் நானு, பேசாதடி எதுவும் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை சொல்லியிருப்பேன், நீ ஒரு முறையாவது கேட்டிருந்தா நீ உருப்பட்டிருப்படி, இப்போ எல்லா வார்த்தையும் விட்டுட்டு பாரு எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறாங்கன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டே சொல்லவும், கங்கா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம குமரன் இருந்துட்டு, இங்க பாரு அத்தை, இங்க பாருங்க அத்தை, கங்கா ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விடுங்க அத்தை, அம்மா தானே, அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன், விடுங்க அத்தை, கங்காவை எதுவும் கேட்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. ரூம்ல போயிட்டு உக்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு காவேரியை வெளியே கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு காவேரி, உங்க அக்கா பண்ணது தப்பு தான், இல்லை நல்லா சொல்லலை, எதுக்காக திரும்ப திரும்ப அதையே சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க தான் தப்பா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறமும் ஏன் இவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸு, இவ்வளோ இவ்வளோ பண்ணணும்னு அவசியமே இல்லையே. நம்ம குமரனும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம கங்காவும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லை, எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு
இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கங்கா இருந்துட்டு நம்ம காமிரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நானும் அதை தான் அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறேன். ஆனால் அவங்க 2 பேருமே எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது எப்படின்னு சொல்லிட்டு கங்காவை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்காங்க. நான் எவ்வளோ தாங்க பேசுறது, நீ போயிட்டு அத்தைக்கிட்ட பேசு, இங்கே பாருங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட நீங்களே பேசிக்கோங்க, நீங்கள் பேசினா கண்டிப்பாக சீக்கிரமாக கேட்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், என்னோட பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைங்க, நீங்களே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு நம்ம சாரதா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, உங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க அத்தை, கங்கா பண்ண விஷயம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, அந்த தப்பை அவங்க உணர்ந்துட்டாங்க, தான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்கள இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இப்போது நீங்கள் இப்படியெல்லாம் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க, அவங்க மனசை கஷ்டம் தான் படுத்த போகிறீங்க, வேறு எதுவுமே நடக்க போகிறதில்ல, முன்ன நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆகிட போதா, இல்லை இப்போது அவங்க மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தணுமா சொல்லுங்க அத்தை, எதுக்காக அத்தை திரும்ப திரும்ப அவங்க அதை சொல்லியே அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாம் அத்தை, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், ப்ளீஸ் அத்தை, எனக்காக கங்கா கிட்ட எதுவுமே பேசாமல் நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, இந்த குடும்பம் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அத்தை, ப்ளீஸ் எனக்காக இது ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை தம்பி, எனக்கு மனசே ஆறலை, எத்தனை முறை அவகிட்ட சொன்னேன் நான் எதுவுமே பேசாதன்னு சொல்லிட்டு, ஆனால் ஊருக்கு முன்னாடி குமரன் தம்பியை எப்படி அசிங்கப்படுத்துருச்சு, அந்த தம்பிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த தம்பி எவ்வளோ பட்டிருக்கோம், அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நான் அவங்க பேசுனதெல்லாம் சரின்னெல்லாம் சொல்லலை, ஆனால் அவங்க பேசுனது தப்புன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் மேலும் மேலும் அவங்கள சொல்லி கஷ்டப்படுத்தி அவங்களையும் கஷ்டப்படுத்தி குமரனையும் நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகும். அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்குது, அவங்க 2 பேருமே பேசி புரிஞ்சுப்பாங்க, விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னப்புறம் நம்ம சாரதாக்கு அப்போ தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு போயிட்டு கட்டில் மேலே உட்காடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம கங்கா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம குமரன் அழுகாத எதுவுமே சொல்லாமல் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருக்காங்க. நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் கை மேலே கையை வச்சு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம குமரன் இருந்துட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கங்கா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம குமரன் இருந்துட்டு திரும்பாததுனால என் மேலே கோவமாக இருக்கீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம குமரனுக்கு காதில் விழுகவே மாட்டேங்குது. நம்ம குமரன் இருந்துட்டு ஆழ்ந்த யோசனைக்கு உள்ளே போயிட்டாரு. அதனால காது கேட்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கங்காவுக்கு இன்னும் அழுக பெருசாக வருது. என் மேலே கோவமாக தான் இருக்காரு போல, அதனால தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் இல்லை நல்லா சொல்லலை, என் மேலே இப்படியெல்லாம் கோவத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரனை மாமா இங்கே பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க கேட்குறீங்க, இப்போது நான் இவ்வளோ நேரம் உங்களை கூப்பிட்டுட்டு இருந்தது உங்களுக்கு காது கேட்கலையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாருங்கங்க, எனக்கு காது கேட்கல கங்கா, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாருங்கங்க, எதை பற்றியும் நீ ஃபீல் பண்ணாத, நீ தெரியாமல் தான் பண்ணணும்னு எனக்கு தெரியும், சரியா, நீ இப்போ ஃபஸ்ட்டு படுத்து ரெஸ்ட் எடு, ரொம்ப டயர்டாக இருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கங்காவுக்கு பயங்கரமான அழுக வந்துடுது. இங்கே பாருங்கள், என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் என்னோட சுச்சுவேஷனில் என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதாங்க தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன்னு. 4 நாளாக உங்களை பார்க்காம நீங்கள் என் கூட இருப்பீங்க, என்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று கூட நடக்கலைங்க, அதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாருங்கங்க, இவ்வளோ என்கிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எதனால் கஷ்டப்பட்டிருப்ப, நீ எதனால் இப்படியெல்லாம் பேசினன்னு எனக்கு தெரியுங்கங்க, நீ ஃபஸ்ட்டு படுத்து தூங்கு, நம்ம அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம கங்காவுக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது. உங்களை போயிட்டு நான் இப்படியெல்லாம் கேட்டுட்டேனே செஞ்சுட்டேன்னு
அப்படின்னு நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, உனக்கு அந்த ஒட்டியை நான் பிடிச்சிருக்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, இந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கங்காவுக்கு அழுகழுகையாக வந்துடுது. நான் உங்கள் மடியில் படுத்துக்காவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம கங்கா இருந்துட்டு கங்காவுக்கு கேட்ட உடனே குமரன் இருந்துட்டு படுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு கங்காவை மணி மேலே படுக்க வச்சு தாளாட்டிட்டு இருக்காரு. கை மேலே, அதாவது தலை மேலே வந்து கையை வச்சுக்கிட்டு, இங்கே பாரு கங்கா, நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, நீ தெரியாம தான் பண்ணன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் நீ இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கங்கா, நீ இப்படியெல்லாம் இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு கங்காவையும் குமரனையும் சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்காங்க, அத்தை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு குமரனை பார்த்துட்டு, தம்பி வாங்க தம்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லத்த, எனக்கு இப்போ வேணாம், கங்காக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க, நான் போயிட்டு அவகிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு கங்காவுக்கு சாப்பாடு போட்டு வந்து நம்ம குமரன் கையாலேயே கங்காவுக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமாக எமோஷ்னல் ஆயிடுறாங்க. இனிமேலாவது நம்ம குமரனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்களா நடந்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.